அட யாருப்பா இந்த ஜெமிமா? உலகம் முழுக்க இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் இன்னைக்கு இவங்கள பத்தி தான் ஒரே பேச்சு. இந்தியாவுக்கு வெற்றி தேடி கொடுத்துட்டு அவங்க செஞ்ச முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி ஜெமிமாவோட இந்த வெற்றிக்கு பின்னாடி அவங்களோட அப்பா ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. வெற்றிக்கு அப்புறமா அப்பாவை அப்படியே தேடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழறாங்க. அவங்க அப்பாவும் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாரு. ஏன்னா அவங்க கடந்து வந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மேட்ச்ல ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியலையே, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வத்தோட மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஜெயிக்கிறோம், ஃபைனல்ஸ்க்கு வரோம்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற வகையில ஜெமிமாவோட ஆட்டம் இருந்துச்சு. 127 ரன்கள் எடுத்திருக்காங்க. மேட்சை ஜெயிச்சு கொடுத்து ஃபைனல்ஸ்க்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. எதிர்பக்கம் விளையாடுறது ஆஸ்திரேலியாவாச்சே, எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு. தடை அதை உடை அப்படின்னு ஜெமிமா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குங்க. இந்தியன் டீமை ஃபைனல்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. உலக கோப்பை ஃபைனல்ஸ் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ரொம்பவே எமோஷனலா தான் இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதாகவும், ஆங்ஸைட்டில இருந்த, ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன், ஒவ்வொரு நாளும் நான் அழுதுகிட்டே இருப்பேன், அப்பெல்லாம் எனக்கு துணையா என்னோட அம்மா அப்பா இருந்திருக்காங்க, அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக பாடுபட்டிருக்காங்க, அவங்கனாலதான் இந்த நிலைமையில இருக்கேன், இப்படி சாதிக்கவும் முடிஞ்சது அப்படின்னு ஜெமிமா ஷேர் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆண்கள் விளையாடுற கிரிக்கெட்டை தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. கிரிக்கெட் அப்படின்றது ஒரு கேம் தான். அந்த விளையாட்டை யாரு விளையாடினாலும் அது ஒரே மாதிரி தானே இருக்கும். நாங்களும் சூப்பரா விளையாடுவோம் அப்படின்றத சாதிச்சு காமிச்சிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவே வேர்ல்ட் கப் ஃபைனலுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இந்த இந்திய மகளிர் டீம் நமக்கு உலக கோப்பையை பெற்று தருவாங்க அப்படின்னு நம்பலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.